தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நானி நடிப்புல ஒரு பயங்கர வயலன்ட் படமா ரிலீஸ் ஆயிருக்கிற ஹிட் 3 திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேவே உன்னை பாக்கும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. நீ ஒரு போலீஸ் ஆபீசர் தானா? ஸோ ஹிட் 3 படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நானி வந்து ரொம்ப ஒரு கோவக்கார ஒரு காவல்துறை அதிகாரி. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே ரொம்ப கோவப்படுவார். சும்மா கோவப்பட மாட்டு ரொம்ப கோவப்படுற ஒரு ஆளு. ஸோ அப்படி ஒரு போலீஸ் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸை ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அது ஒரே மாதிரியான கொலைகள் நம்ம பார்த்துட்டு போல நார்மலாக அந்த மாதிரியான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸில் நம்ம நார்மலாக பார்த்த மாதிரி ஒரே டைப் ஆஃப் மர்டர்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல நடக்குது. நிறைய இடங்கள்லாம் ஒரு சின்ன ரீஜியனுக்குள்ள இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக நடக்குது. பீகார், அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் வந்து காஷ்மீர் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நடக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாரு, ஸோ இந்த கொலைகளை தாண்டி இதுக்கப்புறம் அந்த கொலைகளை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அப்படியே சொல்கிற ஒரு கதைக்களமாக தான் இந்த படம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பயணத்தில் பயங்கர வயலன்ஸோட ஒரு கிராஃபிக்கான சீக்வன்ஸோட இந்த படத்தை ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போக இயக்குனர் முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ நானியோட இந்த ஹிட் 3ஆம் பாகத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு, எதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒர்க் ஆகிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு. ஏன்னா இது ஒரு கொஞ்சம் ஒரு நார்மலான கதை தான். நார்மலாக கதை இந்த சென்ஸ் நம்ம அதிகமாக பார்த்த ஒரு கதை களம் தான். அதில் நிறைய புது விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நார்மலாக நம்ம பார்த்த கதை தான்றதுனால இதை டிஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்காக, இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரேசியாக கொண்டு போகிறதுக்காக ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ அதை அவங்க டெம்ப்ளேட் படி போயிருப்பாங்க. நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரி ஹீரோ இன்ட்ரொடக்ஷனு, ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷனு, ஹீரோ எப்படிப்பட்டவர் அப்படின்றத காட்டுறக்காக சில சீன்ஸ், அப்புறம் அவர் வீட்டில் எப்படி இருக்கார், அவரோட ரிலேஷன்ஸ், அந்த மற்ற கேரக்டர்ஸோட அவரோட ரிலேஷன்ஸை நல்லா காமிக்கிறதுக்காக அந்த கொஞ்சம் நேரம் டல்லாக போனாலுமே கூட அந்த ஒரு 20-30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஹீரோ வந்து பீகார் போவார். அங்கே ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால் பீகார் போவார். அதுலேருந்து படம் வந்து ஒரு ஒரு சின்ன கிராஃபில் ஒரு மேலே ஏறுற மாதிரியான ஒரு இடம் அதுன்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்காக அங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து இன்டர்வல் அறையே வந்து ஒரு நல்ல பீக்லேயே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஒன்றும் சீட் எட்ஜில் உட்காந்து ரொம்ப விறுவிறுப்பாக பார்க்குற அளவில் இல்லைன்னா கூட போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காகவே நல்லபடியாக போகிற அளவில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்லேயும் இன்டர்வலில் ஒரு பீக்கில் விட்டுருப்பாங்கல்ல, ஸோ அந்த பீக்கை முடிஞ்ச அளவு கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கங்கே அந்த சினிமாத்தனங்களை நம்ம தவிர்க்க முடியாது. அந்த ஹீரோக்கான சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் இப்போதைக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த விஷயங்கள்லாம் இருந்தாலுமே கூட ஓவராலாக கதையை விறுவிறுப்பாக கொண்டு போகிறதுக்கு அதிக முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஓவராலாக படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அடுத்ததான் எந்த விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, படம் ஃபுல்லாகவே வந்து வயலன்ஸ் தான். ஃபுல் ஃபைட்டு, ஃபுல் ஃபிளெஜ்டாக கிராஃபிக் காட்சிகள் தான் இருக்கும். ஃபுல்லாக ஒரே ஃபைட் தான். ஸோ அந்த ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கங்கே இது கிராஃபிக்ஸ் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாலுமே கூட நிறைய இடங்களில் மேக்கப்பும் சரி, அந்த ஃபைட்டை அந்த வழியை அடி வாங்குறான் ஒருத்தன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபீல் ஆகிற ஒரு இது இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்டண்ட்டை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய இடங்களில். ஸோ அதுவும் கண்டிப்பாக ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாகவே இந்த படத்தில் இருக்குது. அடுத்ததாக முக்கியமான விஷயமா எதை சொல்லலாம் அப்படின்னா, நானியோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்குது. நேச்சுரல் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவர் உண்மையிலேயே அந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவரை எந்தெந்த படங்களில் பார்த்தோம் அப்படின்னா, வித்தியாசமான கேரக்டர்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஒரு சாஃப்டான கேரக்டர். என்னதான் ஹீரோ ஃபைட்லாம் பண்ணாலுமே கூட இந்த அளவுக்கு ரஃபாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப எல்லாத்தையுமே கடுப்பாக கடுப்புனா நார்மல் கடுப்பில் ஒரு மாதிரி எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்பார். எல்லாருமே ஒரு மாதிரி கடுப்பாக தான் ஹேண்டில் பண்ணுவார். அந்தளவுக்கு கடுப்பாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ அதை அவர் ரொம்பவே அழகாக அவர் காமிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்பாய்லராக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃபில் ஒரு மஃப்டியில் ஒரு இடத்துக்கு போவார். ஸோ அந்த இடத்துல வர இன்டென்ஸை அவரோட ஆக்டிங் மூலமாக அவர் ரொம்பவே அழகாக கேரி பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்டென்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே, ஃபைட் சீக்வன்ஸும் எல்லாமே அவரோட ஆக்டிங்னாலேயே ரொம்ப அழகாக கேரி ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நடிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வர்றாங்க. ஹீரோயின் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, அந்த லவ் காட்சிகள்லாம் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. மற்ற காட்சிகளை கம்பேர் பண்ணும்போது லவ் காட்சிகளை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளர்ட்டியாக பேசிக்கிறது, அந்த ஹீரோயினும் க்ளோஸாக இருக்கும்போது அந்த ஒரு இன்டிமசி இருக்குல்ல, ஸோ அதை அவங்க ரொம்பவே அழகாக கேரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நடிப்புலேயே அடுத்தது யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. யாருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸாக ரொம்ப நேரம் கேரி ஆகுறப்பான்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேர் தான். அடுத்து வில்லன் இருக்கார். வில்லனும் அவர் ஆக்சுவலாக ஒரு சைக்கோ. ஆனால் அந்த சைக்கோவுக்கு அவர் பொருந்தி போனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அவர் சைக்கோ மாதிரி இல்லை, ஆனால் அவர் நல்லா பண்ணியிருந்தார். மற்ற கேரக்டர் எல்லாருமே வந்துட்டு போகிற மாதிரி டக்கு டக்குன்னு சின்ன சின்ன ரோலாக இருக்கிறனால நடிப்புக்கு அவங்களுக்கும் பெரிய ஸ்பேஸ் கொடுக்கப்படல. ஸோ அதனால் அது ஒரு பெரிய குறையாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்தில் நெருடலாக தெரிகிற விஷயங்கள், கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டப்பிங் படங்கள் எல்லாத்துலேயுமே பார்க்கக்கூடிய அங்கங்கே லைட்டாக ஒரு அந்நியமாக தெரியும். டைலாகும் படமும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அது முக்கியமாக அது இந்த நகைச்சுவை காட்சிகளில் அப்பட்டமாக தெரியும். அந்த ஜோக்ஸுக்கு நம்மளுக்கு சிரிப்பு வராது. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் அங்கங்கே இருக்குது.
அதோடு சேர்த்து டப்பிங் படங்கள்லேயே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த பாட்டு ரசிக்கக்கூடிய பாடல்கள் இந்த படத்தில் இல்லை. ஏன்னா அது டப்பிங்னாலையா இல்லை பாட்டே அப்படி தானா அப்படின்னு தெரியல. நார்மலாகவே நம்ம எல்லா டப்பிங் படத்துலையுமே பார்த்துருக்கோம். இது ஒரு குறையாக சொல்ல காரணம் என்ன என்று பார்த்தால், நம்ம ரொம்ப நாளாக இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம் டப்பிங் படங்களில். ஸோ அதிலும் நம் சற்று முன்னேற வேண்டிய கட்டாயம் இருப்பதால் இதை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனமாக எடுத்துக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததான் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபிக்கும் ஒரு பெரிய வேலை இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, நிறைய இடங்களில் காட்டுறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ நானியை வந்து ரொம்பவே ஹீரோவை ரொம்ப மாசாக அழகாக காட்ட வேண்டிய கட்டாயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு சில இடங்கள் வந்து நல்லாவே நம்ம ரசிக்கும்படி இருந்தாலுமே கூட ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஓகேவான ஒர்க்காக தான் தெரியுது சினிமோட்டோகிராஃபியில். ஸோ இந்த வைலன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஓவராலாக அப்படி தான் தெரியுது. இன்னொரு விஷயம் நெருடலாக தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இது. இப்போ நம்ம எல்லா படங்களையும் நிறையா படங்களில் பார்க்குறோம், இந்த பெரிய பட்ஜெட் படங்களில், பெரிய ஹீரோ படங்கள்லாம் பார்க்குறோம். அந்த ஒரு யதார்த்தத்தை மீறிய சில சினிமாத்தனமான விஷயங்கள் படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா ஒரு கொஞ்சம் ஃபேமஸான போலீஸாக இருப்பார், ஆனால் மஃப்டியில் போகும்போது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. மஃப்டினா என்ன பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை, ஒரு இடத்துக்குள்ளே போவார் அவ்வளோதான், ஆனால் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தில் இவர் ஸ்னீக்கின் பண்ணி அழகாக போவார், ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மலாகவே இப்போ நிறையா படங்களில் இருக்குது, இந்த படத்தில் இருக்குன்றத நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த எல்லா விஷயங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் யாரோட அந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட போனீங்க அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். ஒரு போரிங் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் தான் அந்த படம் இருக்கும். ஆனால் பேரண்ட்ஸோடு போனீங்கன்னா, குடும்பத்தோடு போனீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஏன்னா ஹெவி வைலன்ஸு, வெறும் ஆக்ஷன் தான் இருக்கும் அந்த படம் ஃபுல்லாக. ஸோ அது ஒருவேளை நீங்கள் வந்து வைலன்ஸை ரசிக்கிற குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம், ஆனால் நார்மலாக தவிர்க்கிறது நல்லது. ப்ளஸ்ஸு குழந்தைங்கள இந்த படத்துக்கு கூட்டு போகிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஹெவி வைலன்ஸ் இருக்கும், கிராஃபிக் வைலன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களை கூட்டு போகிறத தவிர்த்துக்கோங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா தியேட்டரில் போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.